எங்களுடைய கிராமத்துக்கு இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் எதுவும் செஞ்சதா இல்லை. ஏன்னா அவங்க சும்மா மருத்துவ முகாம் அது இதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு வேலையும் செய்யலை. பஸ் ஸ்டாண்டு கட்டுறதோட சரி, பொதுமக்களுடைய குறைகள் எதுவும் பண்ணலை. தொகுதி நல்லா கவனிக்கிறார் எம்எல்ஏ, பரவாயில்ல. ஏன்னா அது எல்லாருக்கும் இப்போ இது முதியோர் பென்ஷன் லேடிஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம், எங்கே பார்த்தாலே நேல்கோடு கட்டிக்கிறார், நேல்கோடு. நந்தகுமார் 2 முறை இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்து குறிஞ்சிபுரம் கிராமத்திற்கு என்று சரியான வசதிகளை இன்று வரை செய்து தரவில்லை. பாலாற்றிலே கழிவு நீர் கலந்து கொண்டிருக்கிறது. குப்பைகள் எடுத்து போய் கொட்டி குடிநீர் மாசு அடைந்துள்ளது. ஆனால் அதில் உள்ள தீர்வு எதுவுமே காணப்படவில்லை. தொகுதியில் இருக்கிற கிராமங்கள், அதாவது ஒன்றியம், மாவட்டம் அப்படி சொல்கிறாங்களே, அந்த இடத்துங்களுக்கெல்லாம் போய் கவுன்சிலர்களுக்கும் ஊக்குவிச்சு யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முறையாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அறிவுறுத்திக்கிட்டு வராங்க ஐயா. எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை ஐயா. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா காவா வசதி சுத்தமாக இல்லை. தண்ணி தொட்டி இருக்குது, அது டேமேஜாக இருக்குது. காவா திமுக பீரியடில் யாருமே எதுவுமே செய்யலை. நான் மசீது பக்கத்துலேயே நாங்கள் இருக்கிறாங்க. அங்கே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் நொடியெல்லாம் வருது. அவங்க இது வழியே எட்டி பார்க்கவே இல்லைங்க. யாருமே எட்டி பார்க்கவே இல்லை. நான் பல முறை பல இடத்துல கோரிக்கை கொடுத்துருக்கேன். ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கலைங்க. கண்டிப்பாக முடியாதுங்க, வாய்ப்பே இருக்காது. எங்களுக்கு போக்குவரத்து திருவள்ளூர் ஸ்கூலுக்காக இந்த பக்கம்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இந்த பக்கம் ரோடு தேவை. அந்த பக்கம் ஸ்கூல் டைமில் நிறைய லாரிங்கெல்லாம் வருது. போலீஸ்கார் ஒரு ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்ற பிரகாரம் எங்கள் எம்எல்ஏ ஒரு சிலதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஐயா. 100% வாய்ப்பு இருக்குது ஐயா. அந்த உள்ளூராட்சி கோப்பமடி கிராமத்துக்கு சாலை வசதி இல்லை. நடந்து போகிறதுக்கு கூட லாயக்கட்ட நிலைமையில் மிக மோசமாக இருக்குது அந்த ரோடு. இந்த ரோடை திருப்பி சீர்திருத்தம் பண்ணி தாசாமி பலவர் கோரிக்கை வச்சு வரோம். ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் அடுத்த நிதியாண்டு செய்வோம்னு சொல்கிறாங்க. அது எந்த நிதியாண்டு எங்களுக்கு தெரியல. இந்த சாலை வசதி வைக்கலாக்கா வரோட தேர்தலில் நாங்கள் புறக்கணி தான் முடிவு பண்ணியிருக்கோம். கங்கையம்மன் கோயிலை ஒட்டி ஒரு பாலம் அமைச்சிருக்கிறாங்க. ராஜ கணபதி நகரை ஒட்டி இன்னொரு பாலமாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த 2 பாலத்தினால 4 பக்கம் இருக்கிற வில்லேஜுகளுக்கும் ரொம்ப பயனுள்ளாக இருக்குதுங்க. இந்த 4 வருஷமாக என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அடுத்து செஞ்சுருக்கிறாங்க இந்த அரசில். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சாலை, நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து கேட்டு இந்த குடியாத்துக்கு இந்த கனரக வாகனங்கள் இந்த டவுனுக்குள்ளே வராத மாதிரி எங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சிறப்பாக தான் செஞ்சுருக்குறாங்க எம்எல்ஏ அம்மா. இது மேலே இன்னமும் அவங்களுக்கே நாங்கள் வாய்ப்புகள் கொடுக்கும்போது இன்னும் சில காரியங்களை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது வரைக்கும் எங்கள் தொகுதிக்கு எதுவும் பண்ணதில்லை. காலேஜ் கொண்டு வரணும்னு சொன்னார். எலெக்ஷன் அப்போது காலேஜ் வள்ளிமல்லி ஸ்கூலில் வச்சாங்க. அதை சேர்க்காட்டில் வச்சுக்கினாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கல்குவாரியை தந்துக்கிறாங்க. மண்ணின் மைதன் பேர் எங்களை மண்ணில் புதைக்கிட்டு தான் அவர் வந்திருக்காரு தவிர மக்களை யாரும் வாய வைக்கிறதுக்கு அவசரம் வரல. அவர் இது வரைக்கும் வாக்களிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு வாக்கு போட மாட்டாங்க எந்த ஒரு மக்களும். எங்கள் தொகுதிக்கு உட்பட்ட எந்த பகுதியும் ஒரு நல்லது செஞ்சதில்லை இது வரைக்கும். அவரால் முடிஞ்சது ஏதாவது ஒரு இந்த ஊருக்கு இது பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கோர்ட் எடுத்துன்னு வந்துக்கிறாரு. காட்பாடி மந்திரி அவர்கள் நல்லா செஞ்சுக்கிறாரு காட்பாடி தொகுதியில். அவரும் மீண்டும் அவர் தான் வரணும் எங்கள் அபிப்பிராயம் சொல்கிறேன். பல திட்டங்கள் நல்லா செஞ்சுக்கிறாரு. மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். எலெக்ஷன் அப்போ வருவார், எல்லாருக்கிட்டும் ஓட்டு கேட்பார், எல்லோரும் கை குலுக்குவார், வீட்டுக்கெல்லாம் வருவார். அதோடு சரி, அதுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவார். மற்றபடி எங்கள் ஊருக்குன்னு இது வரைக்கும் எந்த வசதியும் செஞ்சு கிடையாது. இந்த கல்குவாரி அமைக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும். சிப்கார்டு தேவையானது தான், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை ஒதுக்குப்புறமாக தனியாக அதை செய்யணும். மக்கள் குடியிருப்பு இருக்கிற இடத்துல சிப்கார்டு வர வச்சு இந்த மக்களுக்கோட வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம். இவர் ஒரு ஆளுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கூட இல்லாதுச்சு. பஸ் ஸ்டாண்டு வர வச்சார். இந்த இடத்துக்கு ஒரு காலேஜ் இல்லாதுச்சு. இவர் காலேஜ் வர வச்சார். இவர் வர்றதுனால எங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்குது. ரோடு சாலையெல்லாம் ஒரு ஆளுக்கு கிளியர் ஆகுது. நல்லா இருக்குது. இவர் வரலாம், மீண்டும் வந்தாலும் இவருக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். கேவிக்குப்பம் தொகுதி 15 வருஷ காலமாக பார்த்த மாதிரி தான் இருக்குதுங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எதுவும் செய்ய கிடையாதுங்க. மக்களை பார்க்க வராரா வரலையான்றது கூட தெரியாதுங்க. எதுவும் செய்ததில்லை. எந்த ஒரு இதுவும் இந்த தொகுதியில் நடந்ததில்லைங்க. இந்த 15 வருஷத்தில் 3-5 ஆண்டில் ஜெயிச்ச எம்எல்ஏங்க எதையுமே செய்தது கிடையாதுங்க.
திமுக ஆட்சின்னு பார்க்கும்போது எல்லா மாவட்டமும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது. ஆனால் வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இன்னும் அந்தளவுக்கு அடையல. மெயினான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் இடையூறு, பாதாள சக்கர திட்டம், அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் வந்து வேலையில் அமையல. வாய்ப்பு கம்மி தான். மக்கள் கருத்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு கம்மி தான். அரசு ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காது, காரிய மண்டபம், பஸ் ஸ்டாப்பு, ரேஷன் கடைங்க, வாக்கிங் சென்ட்ரு, இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற திட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அதுவே மன நிறைவாக இருக்குது. மீண்டும் அவர் போட்டியிட்டால் அவருக்கு தான் எங்கள் ஓட்டெல்லாம் போடுவோம். சிறு சிறு பிரச்சனைகள் வேலூரில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த நாய்கள் பிரச்சனை, நாய்கள் தொல்லை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது பலரும் பல இடத்தில் சொல்லி அது எந்தவித பிரச்சனையும் யாரும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குப்பை தொல்லை மிக மிக அதிகம் வேலூரில். குறிப்பிடாமல் அவர்கள் குப்பையை எடுப்பதும் இல்லை, குப்பையை அங்கே எரித்து விட்டு சென்று விடுகிறார். அண்ணன் 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமாக ஒரு வார்டுக்கு போய் மக்கள் குறைகள் கேட்டு என்னென்ன வேணும் உங்களுக்கு, காவா, ரோடு, ஸ்கூல், பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேரு, டேபிள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு சொந்த நிதியிலேருந்து. அதில் வந்து மக்கள் எந்த குறை வைக்கல, எந்த முக செலும்பு காட்டல. என்ன ரோடு இந்த சைடு காவாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே ஒன்றுமே செய்யலை. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க தொகுதியில் பண்ண மாட்டுறாங்க. செய்யணும், செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. 100க்கு 100 யாருமே பண்ண முடியாது. பாதி 50% பண்ணால் போதும். மக்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனுடன் நிறைவேற்றி தரக்கூடியவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர். புதிய சாலைகள் போட்டு தந்திருக்கிறார். அதே போன்று மக்கள் கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகள், புதிதாக ரேஷன் கடைகளை கட்டி கொடுத்திருக்கிறார். புதிய பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். வேலூர் மக்கள் அவருக்கு மாபெரும் வெற்றியை தருவார்கள். வேலூருக்கு வந்து எதுவும் செய்யலை. அவர் வர்றாரு, அவர் பாட்டுக்கு ஏதோ போகிறாரு வர்றாரு, அவ்வளோதான். மக்கள் பிரச்சனையும் அவருக்கு சரியாக கவனிக்கல. இதான் ரோடு இப்போது மக்களுக்கு எதுனா அந்த பட்டா வரணும், அது வரணும், இது வரணும்னு போய் கேட்டால் அதெல்லாம் செய்யறது கிடையாது.